சாஃப்ட் குரோத் டெக்னாலஜிக்கான வாட்ஸ்அப் கோர்ஸின் சாப்டர் 8க்கு வரவேற்கிறோம். இந்த அத்தியாயத்தில் வாட்ஸ்அப் செய்திகளை தானாக அனுப்புவதற்காக சிஸ்டத்தின் ஆட்டோமேஷன் பகுதியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இது பல்க் மெசேஜிங் பற்றியதல்ல, அது வேறு ஒரு அத்தியாயத்தில் வருகிறது. இந்த அத்தியாயம் முழுவதும் ஃபார்ம்ஸ் நிரப்பப்படும் போது, மீட்டிங்ஸ் பதிவு செய்யப்படும் போது மற்றும் பிற தானியங்கி செயல்பாடுகளுக்காக வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்புவது பற்றியே பார்க்க போகிறோம். இந்த பகுதியில நம் சிஸ்டத்தின் ஆட்டோமேஷன் பிரிவிற்கு சென்று ஒரு சாதாரண ஒர்க் ஃப்ளோவைல திறக்கிறோம். இந்த ஒர்க் ஃப்ளோக்கு வாட்ஸ்அப் கோர்ஸ் டெமோ என்று பெயரிடுகிறேன். இங்கே நான் 2 விதமான ஒர்க் ஃப்ளோக்களை உங்களுக்கு காட்டப் போகிறேன். வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்ப பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண ஒர்க் ஃப்ளோ. உங்கள் வாட்ஸ்அப் செய்திகளில் உள்ள குவிக் ரிப்ளை பட்டன்ஸை பயனர்கள் அழுத்தும் போது அதற்கேற்ப பதில்களை எவ்வாறு அனுப்புவது என்பதை காட்டும் ஒர்க் ஃப்ளோ. இது எந்த ட்ரிகராக இருந்தாலும் செயல்படும். இந்த கோர்ஸ்க்காக ஃபார்ம் சப்மிட்டட் என்பதை ட்ரிகராக எடுத்துக்கொள்வோம். அப்பாயின்ட்மெண்ட்ஸ் மூலம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் நான் காட்டப் போகிறேன். ஆனால் இப்போது ஒரு ஃபார்ம் சப்மிட் செய்யப்பட்டதும் ஒர்க் ஃப்ளோ தொடங்கும் என்று எடுத்துக்கொள்வோம். இங்கே நீங்கள் வழக்கமாக ஆட்டோமேஷனில் செய்வது போல டாக்ஸ் சேர்த்தல், தேவையான ஆக்ஷன்ஸ் அனைத்தையும் அமைத்தல் போன்றவற்றை செய்யலாம். இப்போது நான் கீழே சென்று வாட்ஸ்அப் என்று தேடப் போகிறேன். இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்ட நேரத்தில் 4 விதமான வாட்ஸ்அப் ஆக்ஷன்ஸ் கிடைக்கின்றன. அவற்றில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தப் போவது முதல் ஆக்ஷன் டாஷ் வாட்ஸ்அப் என்ற பெயருடன் இருக்கும் சாதாரண ஆக்ஷன். இந்த அத்தியாயத்தில் மற்ற 3 ஆக்ஷன்ஸ் பற்றியும் விளக்கப் போகிறேன். ஆனால் ஃப்ளோஸ் பற்றி பேசுறோம் வரை கடைசி ஆக்ஷனை பற்றி கொஞ்சம் காத்திருக்கலாம். பொதுவாக மேலே இருக்கும் முதல் வாட்ஸ்அப் ஆக்ஷனை தான் பயன்படுத்துவோம். அதை தேர்ந்தெடுத்த பிறகு முதலில் இந்த செய்தி எந்த போன் நம்பர் இலிருந்து அனுப்பப்பட வேண்டும் என்று கேட்கும். உங்கள் சிஸ்டத்தில் பல போன் நம்பர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கலாம். பெரும்பாலானவர்களுக்கு ஒரு நம்பர் மட்டுமே இருக்கும். அந்த நம்பரை தேர்ந்தெடுத்ததும் ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் தோன்றும். அதன் மேல் பகுதியில் ஃப்ரீ ஃபார்ம் மெசேஜ் இருக்கும். அதை பற்றி சிறிது நேரத்தில் பேசுவோம். அதன் கீழே மெட்டா மூலம் அப்ரூவல் பெற்றுள்ள அனைத்து டெம்ப்ளேட் மெசேஜஸ்களின் பட்டியலும் இருக்கும். நான் இப்ப பேக்கேஜஸ் மெசேஜ் என்ற டெம்ப்ளேட்டை தேர்வு செய்கிறேன். அதை தேர்ந்தெடுத்த உடனே கீழே அந்த மெசேஜின் ப்ரீவியூவை பார்க்க முடியும். இந்த ப்ரீவியூ என்பது மெட்டா ஏற்கனவே அப்ரூவல் வழங்கிய மெசேஜ் ஆகும். அது சாம்பல் நிறத்தில் கிரேட் அவுட் காணப்படும். அதை நீங்கள் எடிட் செய்ய முடியாது. மெசேஜின் அனைத்து உள்ளடக்கத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். பாக்ஸின் அளவை பெரிதாக்கினால் மேலே உள்ள மீடியா URL ஐயும் பார்க்க முடியும். டெம்ப்ளேட் உருவாக்கும் போது பயன்படுத்திய URL இயல்பாக இங்கே இருக்கும். தேவையெனில் அதை மாற்றவும் முடியும். இப்போது பிரான்ச்சஸ் என்பதை எனேபிள் செய்கிறோம். பிரான்ச்சஸ் உடன் எப்படி வேலை செய்கிறது, இல்லாமல் எப்படி வேலை செய்கிறது என்பதையும் காட்டப் போகிறேன். பிரான்ச்சஸ் ஐ எனேபிள் செய்யாமல் இருந்தால் ஒர்க் ஃப்ளோ ஒரு நேரடி லினியர் ஒர்க் ஃப்ளோ ஆக இருக்கும். அதாவது இந்த கட்டத்தில் அந்த மெசேஜ் அனுப்பப்படும் அதுவே. ஆனால் பிரான்சஸ் ஐ எனேபிள் செய்தால் ஒர்க் ஃப்ளோ பல கிளைகளாக பிரான்சஸ் பிரியும். அதில் மெசேஜ் டெலிவர் ஆகாத நிலை, அன்டெலிவரியட் மெசேஜில் உள்ள 3 பட்டன் ரெஸ்பான்சஸ், டைம் அவுட் ரெஸ்பான்ஸ் என்ற வகைகளில் தனித்தனி பிரான்சஸ் உருவாகும். வாட்ஸ்அப் ஆக்ஷனை கிளிக் செய்தால் கீழே டைம் அவுட் அமைப்பை தேர்வு செய்யும் வசதி இருக்கும். உதாரணமாக டைம் அவுட்டை 5 நிமிடங்களாக அமைக்கலாம். டைம் அவுட் என்பது குறிப்பிட்ட காலத்திற்குள் எதிர்பார்த்த செயல்பாடு நடைபெறாத போது ஒர்க் ஃப்ளோ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கும். அதிகபட்சமாக 2 நாட்கள் வரை டைம் அவுட் அமைக்க முடியும். இதனை பயன்படுத்த 2 விதமான முறைகள் உள்ளன. அவற்றை நான் பரிந்துரைக்கிறேன். ஒரு மெசேஜில் உள்ள பட்டன்ஸ் அந்த மெசேஜுக்கே தனிப்பட்டதாக இருந்தால் பிரான்சஸ் ஐ பயன்படுத்துவது நல்ல தேர்வு. ஆனால் புக் ஏ சேல்ஸ் கால் போன்ற ஒரே பட்டன் பல மெசேஜ்களில் பயன்படுத்தப்பட்டால் பிரான்சஸ் ஐ பயன்படுத்தாமல் இருப்பதே சிறந்தது. அதற்கு பதிலாக புக் ஏ சேல்ஸ் கால் என்பதற்கென தனி ஒர்க் ஃப்ளோ ஒன்றை உருவாக்கலாம். அதை சிறிது நேரத்தில் காட்டுகிறேன். எனவே பிரான்சஸ் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு. குறிப்பாக சேல்ஸ் ப்ராசஸ் இன்னொரு பகுதியாக பல மெசேஜஸ் அனுப்ப வேண்டியிருந்தால் ஒவ்வொரு மெசேஜுக்கும் பல பிரான்ச்சஸ் உருவாகி ஒர்க் ஃப்ளோ மிகவும் சிக்கலாகிவிடும். பிரான்ச்சஸ் இயல்பாகவே டிஃபால்ட் எனேபிள் செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் தேவைக்கேற்ப அதை பயன்படுத்தலாம். இந்த எடுத்துக்காட்டுக்காக நான் அதை டிசேபிள் செய்கிறேன். இப்போது இன்னொரு விஷயத்தையும் செய்யலாம். முன்னைய அத்தியாயங்களில் குறிப்பிட்டது போல் ஃபார்ம் நிரப்பும் நபரிடம் வாட்ஸ்அப் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாமல் இருந்தால், குறிப்பாக அமெரிக்காவில் இது மிகவும் பயன்படும். ஆனால் மற்ற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அப்படியானால் இங்கே ஒரு ஃபில்டர் சேர்க்கலாம். நான் if/else கண்டிஷன் ஒன்றை உருவாக்குகிறேன். ஒரு பிரான்ச் வேலிட் வாட்ஸ்அப் மற்றொரு பிரான்ச் இன்வாலிட் வாட்ஸ்அப் கான்டாக்ட் டீடைல்ஸ் பகுதியில கீழே ஸ்க்ரோல் செய்தால் வேலிட் வாட்ஸ்அப் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் தேர்வு செய்து அந்த பிரான்ச்க்கு ட்ரூ என்று அமைக்கிறேன். அது ட்ரூ ஆக இல்லாவிட்டால் இயல்பாக டிஃபால்ட் அது மற்றொரு பிரான்ச்சுக்கு செல்லும். இதன் மூலம் 2 பிரான்ச்சுகளை உருவாக்கலாம். ஒரு பிரான்ச்சில் வாட்ஸ்அப் மூலம் தொடரலாம். மற்ற பிரான்ச்சில் வாட்ஸ்அப் நம்பர் செல்லுபடியாக வேலிட் இல்லாவிட்டால் SMS மூலம் தொடரலாம். இப்படித்தான் எந்த கான்டாக்டுக்கு வாட்ஸ்அப் உள்ளது, யாருக்கு இல்லை என்பதை கண்டறியலாம். மேலும் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முயற்சிக்கும் நேரத்தில் அந்த நம்பர் வாட்ஸ்அப்ல இல்லாவிட்டால் மெட்டா சிஸ்டத்துக்கு பதிலளித்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்ல இல்லை என்று தெரிவிக்கும். அந்த தகவலையே கண்டிஷன்களில் பயன்படுத்த முடியும். ஒரு எளிய ஒர்க் ஃப்ளோ முதல் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். பிறகு 24 மணி நேரம் வெயிட் ஸ்டெப் வைக்கலாம். அதன் பிறகு இன்னொரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். இவையெல்லாம் டைம் டெலேஸ் போன்ற சாதாரண ஆட்டோமேஷன் செயல்பாடுகள். மற்ற வாட்ஸ்அப் ஆக்ஷன்ஸ் நான் முன்பு கூறியது போல இங்கே 4 வகையான வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப் ஆக்ஷன்ஸ் உள்ளன. முதல் வாட்ஸ்அப் ஆக்ஷன் மூலம் டெம்ப்ளேட் மெசேஜஸ் அனுப்பலாம். இதை ஃபார்ம்ஸ், மீட்டிங்ஸ் போன்றவற்றோட இணைக்கலாம். ஏனெனில் டெம்ப்ளேட் மெசேஜஸை 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் ஆண்டின் 365 நாட்களும் அனுப்ப முடியும். கான்வர்சேஷன் ஓபனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. வாட்ஸ்அப் மீடியா இரண்டாவது ஆக்ஷன் வாட்ஸ்அப் மீடியா ஆகும். இதன் மூலம் ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸ், இமேஜஸ் போன்ற மீடியா ஃபைல்ஸ் அனுப்பலாம். ஆனால் இது செஷன் மெசேஜ் ஆகும். அதாவது நீங்கள் ஃபார்ம் சப்மிஷனுக்கு ரெஸ்பான்ஸ் ஆக வாட்ஸ்அப் மீடியா அனுப்ப விரும்பினால் அந்த நபருடன் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் ஓபனாக இருக்க வேண்டும். ஃபார்ம் ஒன்றை நிரப்பியவுடன் கான்வர்சேஷன் ஓபன் இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அதனால நீங்கள் வாட்ஸ்அப் மீடியா ஆக்ஷனை தேர்வு செய்து ஆடியோ அல்லது வீடியோ ஃபைல் அப்லோட் செய்து கேப்ஷன் சேர்த்தாலும் கான்வர்சேஷன் க்ளோஸ்ட் ஆக இருந்தால் அது வேலை செய்யாது. அதனால்தான் இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது, கஸ்டமர் சர்வீஸ் விண்டோ ஓபன் ஆக இருந்தால் மட்டுமே அட்டாச்மெண்ட்ஸ் வெற்றிகரமாக டெலிவர் ஆகும். எனவே இது செஷன் மெசேஜஸ்க்கு மட்டுமே பொருந்தும். இதற்கும் சரியான பயன்பாட்டு சூழ்நிலைகள் இருக்கின்றன. கான்வர்சேஷன் ஓபன் இருப்பதை உறுதி செய்யும் ஒர்க் ஃப்ளோ ஐ நான் பின்னர் காட்டப் போகிறேன். அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆக்ஷன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நினைவூட்டுகிறேன், கான்வர்சேஷன் விண்டோ ஓபன் ஆக இருந்தால் மட்டுமே இந்த ஸ்டெப் வேலை செய்யும். வாட்ஸ்அப் கஸ்டமர் சர்வீஸ் விண்டோ செக் மற்றொரு ஆக்ஷன். வாட்ஸ்அப் கஸ்டமர் சர்வீஸ் விண்டோ செக் இதன் மூலம் கான்வர்சேஷன் ஓபன் ஆக உள்ளதா அல்லது க்ளோஸ்ட் ஆக உள்ளதா என்பதை சரிபார்க்கலாம். உதாரணமாக கான்வர்சேஷன் ஓபன் என்றால் மீடியா அனுப்பலாம். கான்வர்சேஷன் க்ளோஸ்ட் என்றால் டெம்ப்ளேட் மெசேஜ் அனுப்பலாம். இப்படியாக பிரான்ச் லாஜிக் உருவாக்கலாம். இதன் மூலம் ஒர்க் ஃப்ளோக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் அமைக்கலாம். ஆனால் மீடியா அனுப்புவதற்கு கான்வர்சேஷன் ஓபன் ஆக இருக்கிறது கட்டாயம். வாட்ஸ்அப் ஃப்ளோ ஆக்ஷன் இப்போது மீண்டும் வாட்ஸ்அப் என்று தேடினால் 4வது ஆப்ஷன் சென்ட் வாட்ஸ்அப் ஃப்ளோ. இதன் மூலம் பயனருக்காக ஒரு வாட்ஸ்அப் ஃப்ளோவை தொடங்கலாம். ஃப்ளோஸ் பற்றி அடுத்த அத்தியாயத்தில் விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் இதற்கும் ஒரு முக்கிய நிபந்தனை உள்ளது, கான்வர்சேஷன் ஓபன் ஆக இருந்தால் மட்டுமே இது வேலை செய்யும். இதை கவனத்தில் வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அப்பாயின்ட்மெண்ட் ட்ரிக்கர் மூலம் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்புவது இப்போது எல்லா ஆக்ஷன்ஸையும் நீக்கிவிடலாம். ஒர்க் ஃப்ளோ ட்ரிக்கராக அப்பாயின்ட்மெண்ட் பயன்படுத்தப்படும் போது என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். உதாரணமாக அப்பாயின்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ் சமம் கன்ஃபர்ம்ட் என்று ட்ரிக்கர் அமைக்கலாம். ஒர்க் ஃப்ளோ அப்பாயின்ட்மெண்ட் மூலம் ட்ரிக்கர் செய்யப்பட்டால் அப்பாயின்ட்மெண்ட்டுக்கு முன் ரிமைண்டர் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்பலாம். அப்பாயின்ட்மெண்ட் விவரங்களையும் மெசேஜில் சேர்க்கலாம். நீங்கள் டெம்ப்ளேட் மெசேஜ் உருவாக்கும் போது அப்பாயின்ட்மெண்ட் வேரியபிள்ஸை தேர்வு செய்ய முடியும் என்பதை முன்பு பார்த்தோம். ஆனால் அந்த வேரியபிள்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜில் பாப்புலேட் ஆக வேண்டுமெனில் நிபந்தனை 1 ஒர்க் ஃப்ளோ அப்பாயின்ட்மெண்ட் மூலம் ட்ரிகர் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அல்லது நிபந்தனை 2 ஒர்க் ஃப்ளோல செட் இவெண்ட் ஸ்டார்ட் டேட் என்ற ஸ்டெப் இருக்க வேண்டும். அதில் கஸ்டம் ஃபீல்ட் டேட், ஸ்பெசிபிக் டைம் போன்றவற்றை தேர்வு செய்யலாம். அப்படி செய்தால் நீங்கள் அமைத்த இவெண்ட் ஸ்டார்ட் டேட் தகவல் வாட்ஸ்அப் மெசேஜ் இல் அப்பாயின்ட்மெண்ட் தகவலுக்கு பதிலாக சேர்க்கப்படும். இந்த 2 நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்று பூர்த்தி செய்யப்பட்டால் போதும். இரண்டும் ஒரே நேரத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. பலர் மெசேஜ் உருவாக்கும் போது சமீபத்தில் புக் செய்யப்பட்ட அப்பாயின்ட்மெண்ட் தகவலை சிஸ்டம் தானாகவே எடுத்து மெசேஜில் காட்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அவசியம் நடக்காது. அப்பாயின்ட்மெண்ட் உங்களோட மெசேஜஸ் அனுப்ப வேண்டுமெனில் அப்பாயின்ட்மெண்ட் ட்ரிக்கர் இருக்க வேண்டும் அல்லது செட் ஈவெண்ட் ஸ்டார்ட் டேட் ஸ்டெப் இருக்க வேண்டும். இந்த சிறிய தகவல் நான் முன்பு செய்த தவறுகளை நீங்கள் தவிர்க்க உதவும். குயிக் ரிப்ளை பட்டன்ஸ் மற்றும் கீவேர்ட்ஸ் அடிப்படையிலான ஒர்க் ஃப்ளோ. இப்போது நான் காட்ட விரும்பும் கடைசி ஒர்க் ஃப்ளோ வகை இதுதான். நாம் இதை நீக்கிவிட்டு புதிய ஒர்க் ஃப்ளோ உருவாக்கலாம். ஒருவர் குயிக் ரிப்ளை பட்டன் அழுத்தும் போது அல்லது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கீவேர்ட் அனுப்பும் போது ஒர்க் ஃப்ளோ தானாக இயங்குமாறு அமைக்கலாம். நான் இதை அடிக்கடி பயன்படுத்துகிறேன். உதாரணமாக நான் ஒரு ப்ராஸ்பெக்ட் அல்லது கிளையண்டோட பேசிக் கொண்டிருக்கலாம். அவர்கள் என்னிடம் உங்களுடைய பேக்கேஜஸ் அனுப்ப முடியுமா என்று கேட்கலாம். அந்த நேரத்தில் நான் போன் கால்ல இருக்கலாம், வெளியில இருக்கலாம், வீடியோ கால்ல இருக்கலாம். எனவே அவர்களுக்கு தகவலை அனுப்புவது எளிதாக இருக்க வேண்டும். நான் அதிகமாக பயன்படுத்தும் உதாரணம், ஒருவர் என்னிடம் கிறிஸ் உங்கள் பேக்கேஜஸ் என்ன என்று கேட்டால் நான் அவங்களிடம் வாட்ஸ்அப்ல பேக்கேஜஸ் என்று மட்டும் அனுப்புங்கள் என்று சொல்வேன். அவர்கள் ஏற்கனவே என்னுடன் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ல இருப்பார்கள். நான் போன் கால்ல இருந்தாலும் சரி, வீடியோ கால்ல இருந்தாலும் சரி, அவர்களிடம் பேக்கேஜஸ் என்ற வார்த்தையை மட்டும் அனுப்பச் சொல்வேன். அவர்கள் செய்ய வேண்டியது மிகவும் எளிது. தங்களுடைய வாட்ஸ்அப் சாட்க்கு சென்று எனக்கு பேக்கேஜஸ் என்ற வார்த்தையை அனுப்பினால் போதும். இப்போது அதை எவ்வாறு அமைப்பது என்பதை நான் காட்டுகிறேன். நான் நியூ ட்ரிகர் என்பதை கிளிக் செய்து கீழே சென்று கஸ்டமர் ரிப்ளைட் என்பதை தேர்வு செய்கிறேன். இந்த கஸ்டமர் ரிப்ளைட் ட்ரிக்கரை பயன்படுத்த போகிறோம். அவர்கள் எனது மெசேஜுக்கு பதில் அளித்திருக்கலாம் அல்லது முன்பே எந்த உரையாடலும் இல்லாமல் தற்செயலாக அந்த வார்த்தையை அனுப்பியிருக்கலாம். 2 சூழ்நிலைகளிலும் இந்த ட்ரிகர் வேலை செய்யும். முதல் அத்தியாயங்களில் ஒன்றில் மெசேஜ் லிங்க்ஸ் பற்றி பேசினோம். அதாவது நீங்கள் ஒரு லிங்கை கொடுக்கும்போது பயனர் அதை அழுத்துகிறார், வாட்ஸ்அப் திறக்குது, மெசேஜ் முன்கூட்டியே ப்ரீ பாப்புலேட்டட் நிரப்பப்பட்டிருக்கும் என்று பார்த்தோம். அந்த ப்ரீ பாப்புலேட்டட் மெசேஜை இங்கே ட்ரிக்கராக பயன்படுத்தலாம். இப்பொழுது எனக்கு தேவையானது கஸ்டமர் ரிப்ளைட் ட்ரிக்கர் மட்டும்.
அதற்கு நான் 2 ஃபில்டர்ஸ் சேர்க்கப் போகிறேன். ஃபில்டர் 1 வாட்ஸ்அப்பில் பதிலளித்திருக்க வேண்டும். நான் ரிப்ளை சேனல் என்பதை தேர்வு செய்கிறேன். பிறகு கீழே ஸ்க்ரோல் செய்து வாட்ஸ்அப்பை தேர்வு செய்கிறேன். இதனால் இந்த ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் ஆகும் நேரம் வாட்ஸ்அப் மூலம் பதில் வந்தால் மட்டும் ட்ரிகர் ஆகாது. இமெயில், போன் கால், SMS, ஃபேஸ்புக் மெசஞ்சர், கூகுள், மை பிசினஸ், இன்ஸ்டாகிராம், லைவ் சாட் போன்ற பிற சேனல்களில் வந்த பதில்களுக்கு நமக்கு வாட்ஸ்அப் மட்டுமே தேவை. கீவேர்ட் ஃபில்டர்ஸ் இங்கே பல வகையான ஃபில்டர்ஸும் சேர்க்கலாம். நான் அதிகமாக பயன்படுத்தும் 2 ஃபில்டர்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச் ஃப்ரெஷ் கான்டெயின்ஸ். ஃப்ரெஷ் எக்ஸாக்ட் மேட்ச் ஃப்ரெஷ் இதன் பொருள் பயனர் அனுப்பும் மெசேஜ் நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் ஐ அப்படியே பொருந்த வேண்டும். உதாரணமாக பேக்கேஜஸ் என்ற கீவேர்டை கொடுத்தால் பயனர் பேக்கேஜஸ் என்று மட்டும் அனுப்பினால் ஒர்க் ஃப்ளோ ட்ரிக்கர் ஆகும். என் டெம்ப்ளேட் மெசேஜஸில் ஐ ஹேவ் அ கொஸ்டின் என்ற பட்டன் இருக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. அதை எக்ஸாக்ட் மேட்ச் ஃப்ரெஷ் ஆக வச்சிருந்தால் பயனர் ஐ ஹேவ் அ கொஸ்டின் என்று அனுப்பினால் ட்ரிக்கர் ஆகும். ஆனால் ஐ ஹேவ் அ கொஸ்டின் ப்ளீஸ் என்று அனுப்பினால் ட்ரிக்கர் ஆகாது. கண்டெய்ன்ஸ் ஃப்ரேஸ் இதனை கண்டெய்ன்ஸ் ஆக மாற்றினால் அந்த வார்த்தை அல்லது சொற்றொடர் மெசேஜ் இல் எங்காவது இருந்தாலே ட்ரிகர் ஆகும். ஆனால் இதை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஒரு உண்மையான உதாரணம், நான் ஸ்டேஜில் கீனோட் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது பார்வையாளர்களிடம் QR கோட் ஸ்கேன் செய்ய சொல்வேன். ஒரு சிறிய ஃபார்ம் நிரப்பச் சொல்வேன். அந்த ஃபார்ம் ஒரு ஒர்க் ஃப்ளோ ஐ ட்ரிகர் செய்யும். அது ஒரு டெம்ப்ளேட் மெசேஜ் அனுப்பும். பிறகு அவர்கள் பட்டன்ஸை அழுத்தி இன்டராக்ஷன் செய்யலாம். பிரசன்டேஷன் முடிவில் நான் சொல்லுவேன், ஸ்லைட்ஸ் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்ல ஸ்லைட்ஸ் என்று அனுப்புங்கள். இதற்காக நான் கண்டெய்ன்ஸ் ஃப்ரெஷ் பயன்படுத்துவேன். ஏனெனில் பலர் ஸ்லைட்ஸ் ப்ளீஸ் கேன் யூ சென்ட் மீ தி ஸ்லைட்ஸ் போன்ற மெசேஜஸ் அனுப்புவார்கள். எக்ஸாக்ட் மேட்ச் வைத்திருந்தால் அவை ட்ரிக்கர் ஆகாது. கண்டெய்ன்ஸ் ஃப்ரெயின் சிக்கல் உதாரணமாக, யாராவது எனக்கு இப்படி செய்தி அனுப்பினால், கிறிஸ் குழந்தைகளோட பூங்காவிற்கு சென்ற பரிந்துரைக்கு நன்றி. அவர்கள் நாள் முழுவதும் ஸ்லைட்ஸில் விளையாடினார்கள். அந்த மெசேஜில் ஸ்லைட்ஸ் என்ற வார்த்தை இருப்பதால் சிஸ்டம் உடனே அவர்களுக்கு என் பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் PDF ஐ அனுப்பிவிடும். அவர்கள் ஸ்லைட்ஸ் கேட்டதே இல்லை. அதனால் கண்டெய்ன்ஸ் ஃப்ரேஸ் சில சமயங்களில் தவறாக ட்ரிகர் ஆகலாம். இதனால் நான் 90% முதல் 95% வரை எக்ஸாக்ட் மேட்ச் 5% முதல் 10% வரை கண்டெய்ன்ஸ் ஃப்ரேஸ் மட்டுமே பயன்படுத்துகிறேன். குவிக் ரிப்ளை பட்டன்ஸுக்கு சிறந்த நடைமுறை டெம்ப்ளேட் மெசேஜ்களில் குவிக் ரிப்ளை பட்டன்ஸ் பயன்படுத்தினால் அவை எப்போதும் எக்ஸாக்ட் மேட்ச் ஃப்ரேஸ் ஆக இருக்க வேண்டும். ஏனெனில் பயனர் பட்டனை அழுத்தும் போது அந்த பட்டனில் உள்ள டெக்ஸ்ட் அப்படியே ரிப்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய தவறு, குவிக் ரிப்ளை பட்டன்ஸ்க்கு எஸ் நோ போன்ற சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். ஏன் நீங்கள் எக்ஸாக்ட் மேட்ச் சமம் எஸ் என்று ஒர்க் ஃப்ளோ அமைத்திருந்தால் யாராவது இயல்பான உரையாடலில் எஸ் என்று அனுப்பினாலே ஆட்டோமேஷன் ட்ரிக்கர் ஆகிவிடும். அது நீங்கள் விரும்பாத விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஒர்க் ஃப்ளோ அமைப்பது. இப்போது ஐ ஹாவ் அ கொஸ்டின் என்ற கீவேர்டை அமைப்போம். ஒரே ஒர்க் ஃப்ளோக்கு பல கீவேர்ட்ஸ் சேர்க்கலாம். உதாரணமாக ஐ ஹாவ் அ கொஸ்டின், ஆஸ்க் அ கொஸ்டின், ஸ்பீக் டு த டீம் என்ற 3 கீவேர்ட்ஸை சேர்க்கலாம். இவற்றில் அனைத்தும் பொருந்த வேண்டிய அவசியமில்லை. இவை ஒவ்வொன்றும் தனித்தனி ட்ரிகர் கீவேர்ட்ஸ் ஆகும். அதாவது பயனர் ஐ ஹாவ் அ கொஸ்டின் அல்லது ஆஸ்க் அ கொஸ்டின் அல்லது ஸ்பீக் டு த டீம் என்று அனுப்பினால் போதும். ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் ஆகும். பிறகு சேவ் என்பதை கிளிக் செய்கிறேன். இப்போது வாட்ஸ்அப் ஆக்ஷனுக்கு சென்றால் முன்பு பார்த்தது போல அப்ரூவ் டெம்ப்ளேட் மெசேஜஸ் அனுப்பலாம் அல்லது ஃப்ரீ ஃபார்ம் மெசேஜ் பயன்படுத்தலாம் என்பதை நினைவில் வைத்திருங்கள். ஆனால் இந்த ஒர்க் ஃப்ளோ வாட்ஸ்அப்ல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்தவுடனே ட்ரிகர் ஆகிறது. அதனால் கான்வர்சேஷன் ஓபனாக இருக்கிறது என்பது உறுதி. இதுவே ஃப்ரீ ஃபார்ம் மெசேஜ் பயன்படுத்த மிகவும் சிறந்த இடம். உதாரணமாக ஃப்ரீ ஃபார்ம் மெசேஜ் இவ்வாறு இருக்கலாம்: உங்கள் கேள்விக்கு நன்றி. எங்கள் குழுவிற்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. நாங்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவலாம் விரும்பினால் அவர்களின் ஃபர்ஸ்ட் நேம் போன்ற கஸ்டம் வேரியபிள்களையும் இதில் சேர்க்கலாம். இந்த மெசேஜுக்கு அப்ரூவல் பெற வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் கான்வர்சேஷன் ஓபன் இருப்பது ஏற்கனவே உறுதியாக உள்ளது. இது ஒரு செஷன் மெசேஜ் ஆகும். இதனை அனுப்பிய பிறகு டெலிவர்ட், அன்டெலிவர்ட் என்ற பிரான்ச்சஸ் உருவாகலாம். இந்த மெசேஜ்ல பட்டன் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. அல்லது சாதாரண வாட்ஸ்அப் ஆக்ஷனை பயன்படுத்தாமல் அதை நீக்கி வாட்ஸ்அப் மீடியா ஆக்ஷனை பயன்படுத்தலாம். இங்கே கான்வர்சேஷன் ஓபன் இருப்பது உறுதி என்பதால் நான் வாய்ஸ் நோட், ஆடியோ ஃபைல், இமேஜ், வீடியோ டாக்குமெண்ட் எதையும் அனுப்பலாம். ஃபைலை அப்லோட் செய்து அனுப்பினால் போதும். இப்படிப்பட்ட மீடியா மெசேஜஸ்க்கும் அப்ரூவல் தேவையில்லை. ஏனெனில் அவை ஓபன் கான்வர்சேஷனுக்கு பதிலாக அனுப்பப்படுகின்றன. நான் பயன்படுத்தும் ஒரு உதாரணம், யாராவது எனக்கு ஹெல்ப் என்ற வார்த்தையை அனுப்பினார். அவர்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் அனுப்பப்படும். அதில் பட்டன்ஸ், தகவல்கள், அடுத்த படிகள் எல்லாம் இருக்கும். அதேபோல் யாராவது பேக்கேஜஸ் என்ற வார்த்தையை அனுப்பினால் எனது அனைத்து பேக்கேஜஸ் பற்றிய தகவல்களும் உள்ள PDF ப்ரோஷர் தானாக அனுப்பப்படும். அதனுடன் பட்டன்ஸ் இருக்கும். கவுண்ட் மீ இன், ஐ வாண்ட் டு புக் ஏ கால், ஐ எம் நெவர் கோயிங் டு ஒர்க் வித் யூ என்று. எல்லா சாத்தியமான பதில்களையும் கையாள முயற்சிக்கிறேன். ஈடுபாடு, என்கேஜ்மெண்ட் ஏன் முக்கியம்? இந்த முழு செயல்முறையிலும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நான் மக்களை என்னுடைய மெசேஜஸ் உடன் அதிகமாக இன்டராக்ஷன் செய்ய வைக்க முயற்சிக்கிறேன். ஏனெனில் மெட்டா
அதனை நல்லதாக கருதுகிறது. ப்ராஸ்பெக்ட்ஸ் உடன் அதிக உரையாடல்கள் கிடைக்கும். அதன் விளைவாக அதிக கன்வர்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த அணுகுமுறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பேக்கெண்ட் ஆட்டோமேஷனை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது. இப்போது இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை செய்யலாம். உதாரணமாக, ஒருவர் ஐ ஹேவ் அ கொஸ்டின் என்ற பட்டனை அழுத்துகிறார். அவருக்கு கேள்விகள் அருமை. எங்கள் குழு உதவ தயாராக உள்ளது. உங்களுடைய கேள்வி என்ன என்று ஒரு ஃப்ரீ ஃபார்ம் மெசேஜ் அனுப்பலாம். ஆனால் அதோடு நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் டீமுக்கு ஒரு இன்டர்னல் நோட்டிபிகேஷன் அனுப்பலாம். டீம் நோட்டிபிகேஷன் இமெயில், உதாரணமாக டீமில் உள்ள அனைத்து யூசர்ஸுக்கும் இமெயில் அனுப்பலாம். உங்கள் நிறுவன இமெயிலிலிருந்து அனுப்பலாம். சப்ஜெக்ட் கிளையண்ட் கொஸ்டின், கான்டாக்ட் ஃபுல் நேம் இமெயில் பாடி. கீழ்கண்ட கான்டாக்ட்க்கு ஒரு கேள்வி உள்ளது. பின்னர் கஸ்டம் வேரியபிள்ஸ் மூலம் நேம், போன் நம்பர், இமெயில் அட்ரஸ் போன்ற தகவல்களை சேர்க்கலாம். இதன் மூலம் டீமுக்கு உடனடியாக இந்த நபருக்கு ஒரு கேள்வி உள்ளது, உடனே ஃபாலோ அப் செய்யுங்கள் என்ற தகவல் கிடைக்கும். டீம் அவைலபிள் ஆக இருந்தால் அவர்கள் நேரடியாக கால் செய்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது, எவ்வாறு உதவலாம் என்று கேட்கலாம். கிளையண்ட் மற்றும் ப்ராஸ்பெக்டை வேறுபடுத்துவது இதை இன்னும் மேம்படுத்தலாம். ஒரு ஃபில்டர் சேர்த்து இந்த நபரிடம் வந்து கிளையண்ட் டேக் உள்ளதா என்று சரிபார்க்கலாம். கிளையண்ட் என்றால் முழு டீமுக்கும் நோட்டிபிகேஷன் அனுப்பலாம். கிளையண்ட் இல்லை என்றால் சேல்ஸ் டீமுக்கு மட்டும் நோட்டிபிகேஷன் அனுப்பலாம். ஒரு பட்டன் அழுத்துவதால என்னென்ன செய்ய முடியும்? வாட்ஸ்அப்ல ஒருவர் ஒரு பட்டன் அழுத்துவதன் மூலம் கஸ்டம் ஃபீல்ட்ஸ் அப்டேட் செய்யலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்டேட் செய்யலாம், பைப்லைன் ஸ்டேஜ் மாத்தலாம், டாக்ஸ் சேர்க்கலாம், டாஸ்க்ஸ் உருவாக்கலாம், எக்ஸ்டர்னல் நோட்டிபிகேஷன்ஸ் அனுப்பலாம், வெப்குகள் ட்ரிக்கர் செய்யலாம், பேமெண்ட் சார்ஜ் செய்யலாம், ஆட்டோமேஷன் பகுதியில் உள்ள எந்த நோட்டையும் ட்ரிக்கர் செய்யலாம். அதாவது ஒருவர் ஒரு கீவேர்ட் அனுப்பினாலும், குவிக் ரிப்ளை பட்டன் அழுத்தினாலும், ப்ரீ பாப்புலேட்டட் மெசேஜ் அனுப்பினாலும் அது வெறும் பதில் மெசேஜ் அனுப்புவதற்காக மட்டுமல்ல, அவர்களின் முழு கஸ்டமர் ஜெர்னியையும் மாற்றக்கூடிய ட்ரிகராக மாறலாம். ஐ வாண்ட் டு புக் அ கால். உதாரணம், ஒருவர் ஐ வாண்ட் டு புக் அ கால் என்ற பட்டனை அழுத்தினால் அவர்களுக்கு புக்கிங் லிங்க் அனுப்புவது மட்டும் போதாது. அதே நேரத்தில் பேக்கெண்டில் இந்த லீட் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். பிரையாரிட்டி உயர்த்தவும், டீம் டாஸ்க் உருவாக்கவும், என்கேஜ்மெண்ட் ஸ்கோர் அதிகரிக்கவும், ஆப்பர்ச்சுனிட்டி அப்டேட் செய்யவும், பைப்லைன் ஸ்டேஜ் முன்னேற்றவும் என்ற ஆட்டோமேஷன்களையும் இயக்கலாம். ஏனெனில் அவர்களின் நடத்தை நான் ஆர்வமாக இருக்கிறேன் என்ற வலுவான சிக்னலை வழங்குகிறது. இதுவே கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. வெறும் மெசேஜ் அனுப்பு, பதில் பெறு, மெசேஜ் அனுப்பு, பதில் பெறு என்பதை தாண்டி நீங்கள் இந்த பட்டனை அழுத்தியுள்ளீர்கள். அதனால உங்களை இந்த கஸ்டமர் ஜெர்னிக்கு மாற்றுகிறோம் என்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது. நாட் இன்ட்ரெஸ்டட் மற்றும் ஸ்டாப் கீவேர்ட்ஸ். இதையே பயன்படுத்தி நாட் இன்ட்ரெஸ்டட், ஸ்டாப் போன்ற கீவேர்ட்ஸை அமைக்கலாம். அந்த கீவேர்ட் வந்தவுடனே ஒர்க் ஃப்ளோ பிரச்சனை இல்லை, உங்களை எங்கள் ஃபாலோ அப் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டோம் என்று பதில் அனுப்பலாம். அதே நேரத்தில் டிஎன்டி, டோ நாட் டிஸ்டர்ப் எனேபிள் செய்யலாம். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மெசேஜஸ் இலிருந்து அன்சப்ஸ்கிரைப் செய்யலாம். எதிர்கால ஃபாலோ அப்ஸ் அனைத்தையும் நிறுத்தலாம். இவை அனைத்தும் தானாக நடைபெறும் ஆட்டோமேஷன்களாக அமைக்கப்படலாம். ஒரு உரையாடலின் போது வாடிக்கையாளர் காட்டும் ஈடுபாடு, என்கேஜ்மெண்ட் மற்றும் நடத்தை, பிஹேவியர் ஆகியவற்றை பயன்படுத்தி அவர்களின் அடுத்த பயணம், கஸ்டமர் ஜெர்னி எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது இதுவே உங்களை உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து வேறுபடுத்தத் தொடங்கும் இடம். ஏனெனில் பெரும்பாலான நிறுவனங்கள் இதை செய்வதில்லை. வாடிக்கையாளரின் அனுபவத்தை இவ்வளவு ஆழமாக, இந்த அளவுக்கு நுணுக்கமாக மைக்ரோ லெவல் யாரும் சிந்திப்பதில்லை. ஆனால் அந்த சிறிய அளவிலான மேம்பாடுகள் தான் உங்கள் வணிகத்தில் மிகப்பெரிய அளவிலான மேக்ரோ லெவல் தாக்கங்களை உருவாக்குகின்றன. நீங்கள் ஆட்டோமேஷன்களையும் ஒர்க் ஃபுட்களையும் சரியாக அமைத்துவிட்டால் அவை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பயனுள்ளதாகவும் மாறிவிடும். நான் இதை கான்வர்சேஷன் ஆட்டோமேஷன் என்று அழைக்கிறேன். அதாவது உரையாடல்களின் அடிப்படையில் பின்னணியில் பேக்கெண்ட் தானாக நடைபெறும் ஆட்டோமேஷன்கள். இவை சரியாக செயல்பட்டால் உங்கள் வணிகத்திற்கு மிகப்பெரிய பலன்களை வழங்கும். இப்போது மீதமுள்ள சில அத்தியாயங்களில் நாம் பார்க்கப் போவது வாட்ஸ்அப் ஃப்ளோஸ் கான்வர்சேஷன், AI வாட்ஸ்அப் கோஎக்ஸிஸ்டன்ஸ், பல்ப மெசேஜிங், மேலும் பல்ப மெசேஜஸ் மூலம் இந்த ஒர்க் ஃப்ளோக்களை எவ்வாறு ட்ரிக்கர் செய்வது போன்ற விஷயங்கள். என்னை பொறுத்தவரை இந்த அத்தியாயம்தான் வாட்ஸ்அப் வெறும் ஒரு SMS அனுப்பும் கருவி என்ற நிலைமையிலிருந்து எடுத்துச் சென்று அதை சக்தி வாய்ந்த மார்க்கெட்டிங் டூலாக, சிறந்த கஸ்டமர் சர்வீஸ் சிஸ்டமாக, திறமையான சேல்ஸ் ப்ராசஸ் ஆக, வாடிக்கையாளர் அனுபவத்தின் மூலம் கிளையண்ட் ரிடென்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆக மாற்றுகிறது. இந்த அமைப்புகளை நீங்கள் சரியாக செயல்படுத்தினால் உங்கள் வணிகத்திற்கு எண்ணற்ற புதிய வாய்ப்புகள் திறக்கும். நான் இதை முழு நம்பிக்கையுடன் சொல்கிறேன். வாட்ஸ்அப் வெறும் செய்தி அனுப்பும் கருவியாக பார்க்காமல், வாடிக்கையாளரின் ஒவ்வொரு செயலும் அடுத்த ஆட்டோமேஷனை தீர்மானிக்கும் ஒரு புத்திசாலித்தனமான தொடர்பு அமைப்பாக, இன்டெலிஜென்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மாற்றும்போதுதான் அதன் உண்மையான சக்தியை பெற முடியும். அதை சரியாக பயன்படுத்த தெரிந்தால் அது உங்கள் மார்க்கெட்டிங், சேல்ஸ் மற்றும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிய மூன்றையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும்.